ஹாய் மக்களே வணக்கம். நான் நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருப்பேன்னு நினைக்கிறேன். எப்பயுமே அடுத்தவங்க நல்லா இருக்குன்னு நினைங்க. அதுதான் நம்ம தாரக மந்திரம். இந்த ஊரு, உலகம் எல்லாமே நல்லா இருக்கும். சரிங்களா? இன்னைக்கு ஒரு பதிவு என்ன அப்படின்னா, நியூஸ்ல பார்த்துருப்போம். ஏர் டாக்ஸி அப்படின்னு ஒண்ணு வரப்போகுது. அதாவது தொலைதூரங்களுக்கு இப்பல்லாம் ஃப்ளைட்ல போயிட்டுருப்போம். அது ஃப்ளைட்டு வந்து புக் பண்ணி 2, 3 மணி நேரம் வெயிட் பண்ணி, ட்ராவல் பண்ணி இந்த மாரி சேலஞ்சஸ் இருக்கு. அதுக்கு பதிலா ஏர் டாக்ஸின்னு ஒண்ணு அறிமுகப்படுத்த போறாங்க. அது வெகு விரைவில வந்து பெங்களூர்லயும், சென்னையிலயும் வரப்போகுது. இந்த ஏர் டாக்ஸிக்கு விதை போட்டது யார் அப்படின்னு உங்களுக்கு தெரியுங்களா? கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி எழுத்தாளர் சுஜாதா அவர்கள் வந்து கல்கண்டில ஒரு பக்க சிறுகதை ஒண்ணு வரும். அந்த இதில திமிலா அப்படிங்கிற டைட்டில்ல ஒரு கதை எழுதியிருந்தாரு. அது சென்னையிலேருந்து திமிலா அப்படின்னா திருப்பதி ஏழுமலை சரிங்களா? அந்த திருப்பதிக்கு போறதுக்காக ஏர் டாக்ஸி புக் பண்ணுவாரு. அவர் மாடிக்கே வந்து பிக்கப் பண்ணி திருப்பதியில விட்டுட்டு, சாமி கும்பிட்டுட்டு அவர் இங்க வந்துருவாரு. அவருக்கு வந்து ஒரு 10 மணிக்கு மீட்டிங் இருக்கு. அவர் 7 மணிக்கு இங்கேருந்து கிளம்பிருவாரு. 7 மணிக்கு கிளம்பி அங்க போய் திருப்பதியில போய் சாமி கும்பிட்டுட்டு மறுபடியும் இங்க வந்து 9 மணிக்கு மீட்டிங் அட்டெண்ட் பண்ணிருவாரு. அதுக்கு வந்து 11 மணிக்கு அங்கேருந்து சென்னையிலேருந்து பெங்களூருக்கு ஒரு அப்பாயின்ட்மெண்ட் குடுத்துருப்பாரு. 10 மணிக்கு அங்கேருந்து கிளம்பி மறுபடியும் 11 மணிக்கு பெங்களூர் போயிடுறாரு. அந்த மாதிரி இது எல்லாம் என்ன அப்படின்னா ஒரு இமேஜினேஷன். இந்த ஏர் டாக்ஸி வருமா வராதான்னு தெரியாது. ஆனா 30 வருஷத்துக்கு முன்னாடி அண்ணன் சுஜாதா அவர்கள் வந்து கற்பனை பண்ணுனாரு. இன்னைக்கு அந்த கற்பனைக்கு நம்ம ஆளுகள் வடிவம் குடுத்துட்டாங்க. அப்போ எதுவுமே கற்பனை பண்ணா மட்டும் தான் அது நிஜமாகும் அப்படிங்கிறது உண்மை. ஸோ கற்பனை நல்லதா பண்ணுங்க. நல்ல கற்பனையா பண்ணுங்க. இப்ப அவரு சுஜாதா அவர்கள் பண்ண கற்பனை அருமையான கற்பனை. அதுக்கு நம்ம இப்ப வந்து உயிர் வடிவம் குடுக்க போறோம். அப்படிங்கும்போது எல்லாமே கற்பனையில தான் இருக்கு. கற்பனை பண்ணாம எதுவுமே வராது. இமேஜினேஷன் பண்ணாம இது நம்ம தாமஸ் ஆல்வா எடிசன் இத்தனையும் கண்டுபிடிச்சிருக்க போனீங்களா? அந்த இமேஜினேஷனுக்கு அவ்வளோ பவர் இருக்கு. அத வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சப்கான்ஷியஸ் மைண்ட்ல உட்காந்துருச்சு அப்படின்னா நிச்சயமா அது சக்சஸ் ஆகும் அப்படிங்கிறது உண்மை. தேங்க் யூ வெரி மச். கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.